வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை போதனா மருத்துவமனைக்கு பணியிடம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாமைக்கு புலிகளின் ஆயுதங்கள் புழக்கத்தில் இருக்கின்றமையே காரணம் என்று கூறியிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ். எழுதுமட்டுவாழ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தை சேர்ந்தவராவார். வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான பளுதூக்கல் போட்டியில் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி அதிக பதக்கங்களை வென்று தேசிய மட்டத்துக்கு தெரிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் கைதானவரை 75,000 ரூபாய் சரீர பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் இந்த வழக்கை எதிர்வரும் 21ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தது சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு மருத்துவத்துக்காக சென்றபோது அங்கு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்று பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நெற் செய்கையில் ஈடுபட்டுள்ள 9,091 விவசாயிகளுக்கு மானிய பசலைக்கான பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் விறகு பொறுக்குவதற்காக சென்றபோது முட்கிழவை குத்தியதால் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதீவில் உள்ள பழைய விகாரையில் இருந்து புத்தர் சிலையை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்காக மட்டும் உலக மக்களிடம் தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் சேர்க்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது என கனடா தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தின் முன்னாள் சர்வதேச தலைவர் அகிலன் முத்துக்குமாரசாமி கேள்வி எழுப்பினார். அவர்களிடம் பெறப்பட்ட அவ்வளவு காசும் என்ன நடந்தது, ஏன் அவர்களால் அந்த சத்திர சிகிச்சை நிலையத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 350 கிராமங்கள் துரித கதியில் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசு நியமனம் வழங்குங்கள் என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கடிதம் மூலம் அரசிடம் வலியுறுத்தியுள்ளது. தனது நன்மைக்காக வங்கியில் இருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தை மீளப் பெற முடியாமையினால் மனமுடைந்த குடும்ப பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டார். புதிய மின்கட்டண திருத்தத்திற்கு இணையாக நீர்கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரை அரசமைப்பின் 22வது திருத்தச் சட்ட வரைவை வர்த்தமானியில் வெளியிட வேண்டாம் என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம்.